கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் சுகத்திரமாய் பாதுகாத்து இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அடியேனை நிறுத்தின என் தேவனே நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, உங்கள் அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கூட்டத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தையும் கொடுத்து நீங்கள் வந்திருக்கிற தயவுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, உங்கள் அனைவரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து சமாதானம் கூறி வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நம்முடைய வேத தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:23. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. ஜெபிப்போம். ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோங்க தாவே. ஆண்டவரே, இதை அறிந்து ஆண்டவரே நாங்கள் புரிந்து எங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த ஒவ்வொருவருடைய ஆத்மாவையும் ஒரு பெரிய விழிப்பு உணர்வு நீ உண்டாக்கி தாருங்க தாவே. இந்த வசனங்களை ஆண்டவரே, இந்த புதை பொருள்களை, ரகசியங்களை ஆண்டவரே பிசாசு எடுத்து போடாதபடிக்கு, உலகம் நெருக்கி போடாதபடிக்கு ஆண்டவரே, பலவிதமான உலகத்தினுடைய பாரங்கள் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போக்காதபடிக்கு ஆண்டவரே நீரே உம்முடைய பலனை கொடுத்து காத்து ஆண்டவரே நீரே அவைகளை பயன்படுத்த நிக்கிரப செய்யும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்கே சொல்லுகிறது, ஞானத்தையும் உபதேசத்தையும் வாங்கு. இங்கே ஞானத்தை குறித்து இப்போ பேச போகிறோம். ஞானம்னா என்ன? ஞானம் எதுக்கு நமக்கு தேவை? ஏன்னா நம்ம பேசிகிட்டே போயிட்டே இருந்தோம், ஞானம், புத்தி, அறிவு அப்படி சொல்லிட்டு போனோம்னா ஒவ்வொன்றும் என்னான்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அதை நம்ம இப்படிலாம் இருக்கா, நம்ம அந்த ஞானம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவங்களுக்கு நம்ம ஊட்டுறோம். அதனால் நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லணும் ஞானம்னா என்ன, அது எங்கே வாங்கலாம், வாங்குன்னு சொல்லியிருக்கு. எங்கே கடையில் விற்கிதா சொல்லுங்கள். இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஞானம் வாங்குன்னு சொல்லியிருக்கு, நான் எங்கெங்கே போய் வாங்குறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் தாயா விற்கிறவன், என்கிட்ட கேளு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சொல்ல தைரியம் இருக்கா? என்ன ஞானம் சொல்லுங்கள். அதாவது இதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சுருக்குன்னா, இதில் சொல்லப்பட்டதுக்கு பூரா நம்ம பாத்திரவான்கள். வேதத்தில் நம்ம பதில் எடுத்துட்டோம். நம்மக்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அது எப்படி சொல்லியிருக்குன்னா, வேதத்தில் சாந்தமாய் அவர்கள் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுன்னு, கோவப்படக்கூடாது. தெரியலன்னா தெரியல, நான் கேட்டு சொல்கிறேன், அதனால தப்பு கிடையாது. அதனால பொய்யா சொல்லக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கேள்வி கேட்டால் தெரியாது, அப்படியே மறுப்பி விட்டு போயிடுவாங்க. தெரியலேன்னு சொல்லிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால தப்பு இல்லை. ஆனால் இந்த மலிப்பு விடுறது பெரிய அது தப்பு, அவங்கள தவறான வழிக்கு கொண்டு போயிடும். இப்போ இந்த ஞானம்ங்கிறதுல ஞானத்தை வாங்கு. ஞானத்தில் எத்தனை வகை இருக்கு? என்ன ஞானம்? உலக ஞானம், தேவ ஞானம், ஆனந்த ஞானம், லௌகிக ஞானம், மாமிச ஞானம், இந்த மாதிரியான ஞானங்கள் நிறைய இருக்கு. இப்போ இதுங்க எதை வாங்க சொல்லியிருக்கு? உலக ஞானத்தை வாங்க சொல்லியிருக்க. ஏன்னா ஞானத்தில் இத்தனை வகை இருக்கு. அப்போ நம்ம எந்த ஞானத்தை வாங்க இது சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்த, நம்முடைய வாழ்க்கையை தேவனோடு ஒன்றித்து வாழ, நாம் பரலோகம் சேர, நம்ம அவருடைய வருகையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட நீ ஞானத்தை வாங்கு. முதல்ல ஏன் வாங்கணுங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஞானத்தை நம்முடைய வருகையில தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த ஞானம் தான் நம்மளை வேறையை கொண்டு போகும். வேறு எந்த இப்போ உலக ஞானம் தேவனுக்கு விரோதமான பகை. ஐஸ்வர்யத்தை ஞானம், லௌகிக ஞானம், இந்த உலகத்தில் எப்படி வாழ்றதுங்கிற ஞானம், இந்த சரீரத்தை குறித்த ஞானம் நம்ம அங்கே கொண்டு போகாது. அப்போ நம்முடைய எய்ம் என்னன்னா, எப்படியாவது அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். அப்போ அவருடைய வருகையில் காணப்பட வேண்டுமானால் என்ன தயவு, என்ன ஞானம் நமக்கு வேணும் என்றால், அது தேவ ஞானம், அது அனந்த ஞானம். அனந்த ஞானம் இது எங்கே கிடைக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஞானத்தை வாங்குங்கிற போது எதுக்கு வாங்கணும்? இப்போ நீங்கள் கடையில் போய் ஏதாவது பொருள் வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க? அதை பயன்படுத்துறதுக்கு. அதனால உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு, அதனால உங்களுக்கு பயன் இருக்கு. அப்போ அந்த பயன் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த ஞானத்தை வாங்கணும்னு சொல்கிறோம்.
அப்போ இந்த ஞானம்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம், அப்புறம் ஏன் வாங்கணும்னு பார்ப்போம். வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். யோபு 28:28 வாசிங்க. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே என்ன சொல்லுது? ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். இங்கே என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப இந்த ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொன்னா எங்க இருக்குது? அந்த ஞானம் முதல்ல எங்க இருக்கு? அது எங்க ஆரம்பிக்குதுன்னா கர்த்தருக்கு பயப்படுதல். அது எப்படி ஆரம்பம்னு சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம் ஏன் சொல்லுது? அப்ப இந்த கர்த்தருக்கு பயம் இருந்ததுன்னா நம்ம தீமையை விட்டு விலகுவோம், பாவத்தை விட்டு விலகுவோம், பொல்லாப்பை விட்டு விலகுவோம், உலகத்தை விட்டு விலகுவோம். அப்ப இந்த விலக்கிறது எது என்று சொன்னால் இந்த தேவனுடைய கர்த்தருடைய பயம். அப்ப இந்த கர்த்தருடைய பயத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா ஞானம் நமக்கு வந்து ஆரம்பமாயிருச்சு. அப்ப இந்த ஆரம்பமானது நம்ம அதை வளர்ச்சி அடைய வைக்கணும் இல்லையா? ஆகினால இந்த ஞானத்தை முதல்ல கர்த்தருக்கு பயப்படுதுல எங்க இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? ஞானத்தை வாங்கணும். ஞானம் வந்து கர்த்தருக்கு பயப்படுதல் வந்து இதுல இருந்து அது வருது, இது ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் எங்க வாங்க முடியும்? நீதிமொழிகள் 2வது அதிகாரம். நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இதை. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அது வெள்ளியை போல நாடி புதையலை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று அறிந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். வரும் அடுத்தது, அவர் நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். இப்ப பாருங்க, இப்ப எங்க தொடங்கி எங்க வந்து முடியுது பாருங்க. இப்ப ஞானத்தினுடைய ஆரம்ப கர்த்தருக்கு பயப்படுதல். இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் எங்க இருக்குன்னா வேதத்தில் இருக்கு. அப்ப இது எப்படி தேடணும்? புதையலை தேடுகிறத போல தேடணும். அப்போ புதையலை தேடுகிற போல தேடி நீங்களே ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்பதை அறிந்து, அது எப்படி அறிய போறோம்? அப்ப இதுல பாவம்னா என்ன, இதனுடைய விளைவுகள் என்ன, தேவன் எதை எதிர்பார்க்கிறார், நம்ம எங்கே போகணும், நம்முடைய டெஸ்டினேஷன் எது, எல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கு. இந்த வேத புஸ்தகம் தான் நமக்கு சத்திய வேதம். சத்தியம்னா அதுக்கு மேல வார்த்தையே கிடையாது. இது சத்திய வேதம். அப்ப இந்த சத்திய வேதத்தை படிக்க 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 அதை பற்றி உணர 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 நமக்கு கர்த்தருடைய பயம் வரும். இந்த கர்த்தருடைய பயம் வந்தால் ஞானம் நமக்கு வருது. இந்த ஞானம் வந்த உடனே நம்ம எங்களை கொண்டு போது நீதிமானாக மாற்றுது. நீதிமானாக மாற்றணும்னா நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? மெய் ஞானத்தை வச்சிருக்கிறார். நம்ம எதை முதல்ல தேடணும்னு ஆரம்பிச்சோம்? ஞானத்தை தேடணும்னு ஆரம்பிச்சோம். இப்ப என்ன ஞானத்துக்கு வந்து நிக்குது? மெய் ஞானத்துக்கு வந்து நிக்குது. அப்ப எந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்? தேவ ஞானத்தை தெரிஞ்சுக்கணும், மெய் ஞானத்தை தெரிஞ்சுக்கணும், ஆனந்த ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? நமக்கு தேவையானது 3 ஞானம், மறந்து விடக்கூடாது. தேவனுடைய ஞானம், பரலோகத்துக்குரிய ஞானம், அடுத்தது மெய் ஞானம், அடுத்தது ஆனந்த ஞானம். இந்த 3 ஞானத்தையும் நாம் இதில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது வாசிங்க பார்க்கலாம். இந்த கர்த்தருக்கு பயந்தா நமக்கு நன்மை இருக்கணும்ல. இந்த ஞானத்தை வாங்குறோம், கர்த்தருக்கு பயப்படுதோம். அப்போ அதனால நமக்கு என்ன நன்மை? வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனம். இன்னொரு ஆளு சங்கீதம் 25. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த ஆயுசு நாட்களை பெருக பண்ணணும். நான் இன்னும் 500 வருஷம் உயிரோடு இருக்கணும், 1000 வருஷம் உயிரோடு இருக்கணும்னு ரஷ்யாவும் சீனாவும் போட்டி போட்டுக்கிட்டு இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்பவும் சாவே வரக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக ஆராய்ச்சி. அதுக்காக இப்போ எத்தனையோ லட்சம் கோடி ரூபா அதுக்காக செலவழிச்சுட்டு இப்போ அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். மற்ற ஆராய்ச்சியோட சேர்ந்து இதையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படி நம்முடைய உடல் திரும்ப திரும்ப ரெக்குப் ஆகும், அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான்.
ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயப்படு, உன் ஆயுசு நாட்கள் பெருகும். அப்ப இன்னைக்கு ஆயுசு நாட்கள் பெருகப்படணும்னு டாக்டர்கிட்ட போறான், ஆயுசு நாட்கள் பெருக்கப்படணும்னு என்னென்னமோ தேடிட்டு இருக்கான். ஆனா இந்த சத்திய வேதம் என்ன சொல்லுது, நீ கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படு, உன் ஆயுசு நாட்கள் பெருகும். அப்ப எவ்வளவு சிம்பிள். ஆனா அதனுடைய விளைவை பாருங்களேன். இந்த ஞானம்ங்கிறது ஆரம்பிச்சு இப்போ நமக்கு எங்கே வந்து, இந்த உலகத்தில் ஞானம்னா நம்ம பரலோகத்தில் போய் வாழ்கிறதுக்கு தானா, இந்த உலகத்தில் ஒன்றும் கிடைக்காதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், இந்த உலகத்தில் நீ அதிக நாள் வாழணும்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுதலை முதல்ல புரிஞ்சுக்க, உன் ஆயுசு நாட்கள் பெருகும். நீ இதுக்காக செலவழிக்க வேணாம், நீ இதுக்காக வேறு எங்கேயும் போனான், நடக்க வேணாம், மலைக்கு போக வேணாம், கடலுக்கு போக வேணாம், ஒன்று வேணாம். நீ இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தரை தேடு. இருக்கிற இடத்துல தேடணும். அப்புறம் இதுக்கு சபைக்கு வரணும் கேட்பாங்கல்ல, கேட்கறதுல பதில் சொல்லும்ல. இருக்கிற இடத்துல இருந்தே தேடுன்னு சொல்லிட்டீங்களா, நான் வாங்கிக்கிறேன், நான் எதுக்கு சபைக்கு வரேன்னா? சபையில தான் ஆனந்த ஞானம் வெளிப்படும். அந்த வசனத்தை வாசிக்க போறோம். அப்ப பாருங்க, எங்க சுத்தினாலும் அதனுடைய கனெக்ஷன் பாருங்க எப்படி வருதுன்னு. சரி, அடுத்த வசனத்தை வாசிக்க. சங்கீதம் 25வது அதிகாரம் 14வது. அவருடைய ரகசியம், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்துல இருக்குது. அப்ப பாருங்க நம்மளை எப்படி அவர் வச்சிருக்காருன்னு பாருங்க. கர்த்தருக்கு மட்டும் நம்ம பயந்தோம்னா அவருடைய ரகசியம் நம்ம கிட்ட இருக்கான். இன்னைக்கு இது எவ்வளவு பெரிய பேரானந்தம், இது எவ்வளவு பெரிய பொக்கிஷம். அப்ப அவருடைய ரகசியங்கிறது இந்த உலகம் அறியாத ரகசியம், சயின்ஸ் அறியாத ரகசியம். இந்த ரகசியத்தெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துறாராம், நம்ம கிட்ட இருக்குமா அந்த ரகசியம். அப்ப பாருங்க எவ்வளவு நமக்கு வந்து எவ்வளவு பெரிய ஆளாக்கணும், நம்ம எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல நம்ம வச்சிருக்கிறாரு, நம்ம எங்க நிக்கிறோம்னு பார்க்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், இப்ப பாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த பரிசுத்த ஆவியை நான் எப்பவும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நீங்க அந்த ஆவலோடு அங்க வரணும். சும்மா ஏதோ போகிறோம், கூட்டத்துக்கு வர்றேன்னு சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இங்கே எடுக்கிற பிரயாசை நான் சிபிஎம்மில் எடுத்திருந்தா நேரம் ஒரு 100 பேர் வந்து தீர்க்க தரிசனம் விட்டுருப்பாங்க. பிள்ளைகள்லாம் அவ்வளவு அப்படியே ஆவியில் அப்படி நிறையும். அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்தால் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே நிசப்தமாக இருக்குது. இவ்வளோ நாளைக்கு ஒரே ஒரு ஆள் தான் பரிசாய்பட்டுருக்கு. தீர்க்க தரிசனம் வர யாரும் பெறலை, வியாக்கியானம் வர யாரும் பெறலை. ஏன் அப்படின்னா அந்த ஆவல் இல்லை, அந்த விருப்பம் இல்லை. அதை குறித்து அப்புறம் பார்க்கலாம். சரி, இப்போ வாசிங்க. அவருடைய ரகசியம் நம்மகிட்ட இருக்கு. அடுத்தது சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே. அப்ப பாருங்க, ஒருத்தர் மேல நம்ம இறக்க வச்சுட்டா என்னென்னலாம் செய்வோம். நம்ம ஒருத்தர் மேல இறக்க வச்சுட்டான்னு வைங்களேன், அவங்களுக்கு என்ன செய்வோம், என்ன வேணாலும் செய்வோம். அவன் பாவம் கொடுத்து கொடு, அவன் பாவமிய நீ கொடு, அவன் பாவமிய நீ கொடு. அப்போ அந்த இரக்கம்ங்கிறது, அந்த கிருபைங்கிறது எவ்வளவு இருக்கு, வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரமாக நமக்கு அந்த கிருபை கிடைக்குது. எவ்வளவு பெரிய பொக்கிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அடுத்தது வாசிங்க, சங்கீதம் 103:11.
சரி. அப்போ வானத்துக்கு பூமி எவ்வளவு இதாக இருக்கோ அவருக்கு பயப்படுவது மேல அவ்வளவு கிருபை நம்மகிட்ட இருக்கு. நீதிமொழிகள் 13:13. இங்க பாருங்க, இந்த திருவசனத்தை நம்ம படிச்சு இதுக்கு பயந்து நடந்தோம்னா இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கும். இதை அவமதிச்சோம்னா அவன் நாசமா போயிடுவான். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். அப்ப நம்ம என்ன பலனை நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம்? அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் என்று அந்த பலனை நோக்கி நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது இந்த உலகத்திலே நம்ம படக்கூடிய பாடுகள் சிரமங்கள் அனைத்தும் இனிமேல் வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஆகினால அந்த பலன் நமக்கு கிடைக்கும். எதனால? பயப்படுறதுனால. அப்ப இது என்னது? ஞானத்தின் ஆரம்பம். இப்போ ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால வர பயனை பார்த்தோம். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வாசிப்போம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 8. தன் வழியை சிந்தித்துக் கொள்வதே விவேகியின் ஞானம். பாருங்களேன், இங்கே இந்த ஞானத்தோட ஒன்று சேருது. என்ன சேருது? விவேகியின் ஞானம் அப்படின்னு ஒன்று சேருது. நீங்கள் பார்க்கணும் ஞானத்தில் எவ்வளோ அடைமொழி இருக்குன்னு பாருங்கள். இப்போ சாலமோன் கேட்டார். என்னத்தை கேட்டார்? நீர் கொடுத்த இந்த ஜனத்தை நான் எப்படி நடத்துறது? எனக்கு ஞானத்தை தார். அவர் என்ன கொடுத்தாரு? அதோட இது ரெண்டு தான் தெரிஞ்சிருக்கீங்க. பார்த்தீங்களா? ஞானமும் ஐஸ்வர்யம் தான் தெரியுது, இந்த விவேகம் தெரியல உங்களுக்கு. அப்ப அவர் என்ன கொடுத்துருக்காரு? ஞானத்தையும் விவேகம் கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. நீங்க வேதத்தில் இந்த ரெண்டு சேர்ந்து வந்துச்சுன்னா நம்ம ஒன்னவே பிரசங்கம் பண்ணி அது மண்டையில் ஏறிடுது. இந்த இன்னொன்று இருக்கு, அது அப்படியே காணாமல் போயிடுது, தூக்கிட்டு போயிடுது அது. அப்ப இந்த ஞானமும் விவேகமும் நமக்கு கிடைக்கும். அப்ப தன்னுடைய வழியை சிந்திக்கிறவன் சிந்திக்க வைப்பது எது? தன்னுடைய வழியை சிந்திச்சா விவேகியின் ஞானம் நமக்கு கிடைக்கும். அப்ப நம்முடைய வழியை சிந்திக்க வைக்கிறது எது? இந்த சரீரம் அல்ல, இந்த உலகம் அல்ல. அப்ப இந்த நம்மளை சிந்திக்க வைக்கிறது இந்த வேதம், சத்திய வேதம், அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளைகள், ஆவியானவருடைய வெளிப்படுதல், அவர் சொல்லக்கூடிய சத்தியம், ராக்கால தரிசனம், ராப்பகல் தரிசனம், சொப்பனத்தில் அர்த்தம், இவைகள் எல்லாம் நமக்கு நம்முடைய வழிகளை சிந்திக்க வைக்கிறது. எப்படி சிந்திக்க வைக்குது? ராத்திரி சொல்றாரு, நீ ஏதாவது தப்பு பண்ண போற, நம்ம நிர்வாணமாக இருக்கிறோம், நிர்விசாரமாக இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம இப்போ என்ன செய்வோம்? நம்முடைய வழிகளை சிந்திப்பா. ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, நான் இப்போ என்ன செய்ய போறேன்? இப்போ என்ன நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன்? ஓ, இது மாதிரி சிந்திச்சதுனால தான் ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்காரோ? வேண்டாம். இப்போ என்ன ஆயிடுச்சு? நம்முடைய வழிகளை சிந்திக்கிறோம். தன்னுடைய வழிகளை சிந்திக்க வைக்கிறது அவருடைய சத்தியம். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப அவருடைய சத்தியம் நம்மளை சிந்திக்க வைக்கிறது. நம்ம எதை சார்ந்துதான் இருக்கணும்? இப்ப அவருடைய சத்தியத்தை சார்ந்துதான் இருக்கணும். உலகத்தை சார்ந்து இருந்தா உலக சிந்தை வந்துடும். மாமிசத்தை சார்ந்து இருந்தால் மாமிச சிந்தை வரும். அப்ப நம்ம யாரை சார்ந்து இருக்க வேண்டுமானால் அவரை சார்ந்து, அவருடைய சத்தியத்தை சார்ந்து நாம் இருப்போமானால் நமக்கு என்ன இருக்கும்? விவேகமும் வழியை சிந்திக்க வேண்டிய ஞாபகம் வரும். அப்படி வழியை நம்ம சிந்திச்சா விவேகத்தோடு கூடிய ஞானம் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த வழியை நம்ம யோசிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை என்ன? இந்த வழி, இந்த சிந்திக்கக்கூடிய இந்த வழி என்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்?
ஒருத்தன் சிந்திக்கிறான், உலகத்தில் கஷ்டப்பட்டு என்னடா பண்ணுறது, காசை சம்பாதிக்க முடியல, இந்த பேங்க்கில் போய் கொள்ளை அடிச்சிட்டா, அது வீதியில் போகிறாங்க, மண்டையில் ஒரு தட்டினா மயக்கம் மட்டும் விழுது, கழுத்தில் ஒரு 20 நகை இருக்குது, போனால் அதுலேயே நம்ம பொழைச்சிக்கலாம். சிந்தனை அது, அவனுடைய சிந்தனை, அவனுடைய வழி. இவன் சிந்திக்கிறான். இப்போ இவன் எதை குறித்து சிந்திச்சான்? இந்த உலகத்தை குறித்து, மாமிசத்தை குறித்து, அல்லது இவன் இந்த லௌகிக ஞானத்தை குறித்து சிந்திக்கிறான். இதை எங்கே கொண்டு போகும்? ஜெயிலுக்கு தான் கொண்டு போகும், மரணத்தை தான் கொண்டு போகும். ஆகினாலே நம்முடைய வழிகளை சிந்திப்பது இதான் இருக்கு வழி, சத்தியத்தில் தான் இருக்கு வழி. இந்த சத்தியத்தின் வழியிலே நாம் சிந்திச்சா நமக்கு போகிற முடிவை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது தப்பு, இது நமக்கு நரகத்துக்கு கொண்டு போகும், இது நம்ம நல்வழிப்படுத்தாது, தேவனுடைய கோபாக்கினை வரும், நம்முடைய சந்ததியா சாபங்கள் வரும். இப்போ இதெல்லாம் இந்த சிந்தனையினுடைய விளைவு. எதன்படி சிந்திச்சா? இந்த சத்தியத்தின்படி சிந்திச்சா இதெல்லாம் விளைவுகள் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம ஒரு நல்ல வழிக்கு போகலை, சாபத்தின் வழியில் போயிட்டு இருக்கோம், நம்முடைய சந்ததி அழிஞ்சு போயிடும், நம்முடைய ஆயுசு நாட்கள் குறைஞ்சு போகும், நமக்கு நன்மை கிடைக்காது, நம்மளை துக்கத்துக்குள்ளே கொண்டு போகுது, இது பிசாசினுடைய வழி. அப்படியே அதை தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சவொன்னே என்ன செய்வோம்? ஆண்டவரே, இந்த மாதிரி நான் சிந்திச்சதே தப்பு, இன்னும் அந்த பாவத்தை செய்யலை, அதுதான் செய்யுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். பாவம் நினைக்க மாட்டான் இருக்கா? அப்ப நினைச்சோட என்ன ஆகுது? இப்ப அவனுக்கும் நமக்கு உள்ள, தேவனால் பிறந்தவனுக்கும் தேவனால் பிறக்காம உலக மனிதனுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவனும் தீமையை நினைக்கிறான், நாமளும் தீமையை நினைக்கிறோம். அவன் தீமையை செய்கிறான், நாம் தீமையை செய்வதில்லை. அப்ப இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடக்குதுன்னா, இச்சையானது கற்பந்தரித்து பிறப்பிக்கலனா கற்பந்தரிக்கிறது எங்க? கற்பந்தரிக்கிறது எங்க? நம்முடைய ஆவியில. இடையில விட்டு போனதுனால எல்லாம் மறந்து வச்சு. கற்பந்தரிக்கிறது எங்க? ஆவியில, நம்முடைய சிந்தனையிலே, நம்ம கற்பனையில. ஆவினா என்ன? நம்முடைய சிந்தை, நம்முடைய கற்பனை. நம்முடைய சிந்தையில, கற்பனையில பாவத்தை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். அவன் செய்யறான், நம்ம செய்யல. அப்ப என்ன ஆகும்? இந்த கற்பம் கலைக்கப்படுகிறது, அபார்ஷன் ஆயிடுது. கலோக்கியலா சொன்னா அது என்ன செய்யுது? அபார்ஷன். அபார்ஷன் ஆனது எப்படி? அவருடைய வசனம், அவர் கர்த்தருக்கு பயப்படுதல், இந்த விவேகத்தினுடைய ஞானம். அப்ப இந்த ஞானம் அங்கே கலைக்கப்படுகிறது. அவன் பாவம் செய்ய மாட்டான். ஏன்? இவன் கர்த்தருக்குள்ளே பிறந்திருக்கிறான். இவன் தேவனோட பிறந்ததினாலே இங்கே அவன் பாவம் செய்யாமல் தடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தடுக்கிறார், அவருடைய சத்தியம் நம்மை தடுக்கிறது. ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம். அப்ப இந்த அந்த சிந்தை, இப்ப நம்ம இங்க என்ன பார்த்தோம்? தன் வழியை சிந்திப்பது என்னது? சிந்திக்கிறது. அதுக்கு பொதுவான பேர் என்ன? சிந்தை. இப்ப சிந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 2 வகையான சிந்தையை இங்க வேதம் சொல்லுகிறது. என்னது? மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். நமக்கு சந்தோஷமா இருக்கலாம், நமக்கு இன்னைக்கு ஜனங்கள் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும், வெறும் மாத்திரையா சாப்பிட்றான், சந்தோஷம் இருக்கான்? இல்லை. நிறையா சொத்து சேர்த்து வைக்கணும், அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான், இருக்கானா? இல்லையே. வேதம் என்னங்க சொல்லுது? ஒரு மனுஷன் இங்க வாழ்ந்து நல்ல சந்தோஷமா சமாதானமா தேவனுக்குள்ள இருக்கிறதோ பெரிய ஆசீர்வாதம். நிறைய சொத்து வச்சிருக்கிறது ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. ராத்திரி போது தூங்க முடியாம அவன் தூக்க மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். தூக்க மாத்திரையை சாப்பிட்டாலும் தூங்க முடியாது, அது சப்கான்சியஸ் மைண்ட்லேயே இருக்கும். அடுத்த நாள் இப்படியே தீவியா. நம்ம அப்படியே தீட்டுறோம் இல்லையே. நம்ம படுத்தா நல்லா தூங்குறோம், அவர் கூட பேசுகிறோம், பாடுறோம், அவரை புகழ்கிறோம். ஆகினால இது தேவன் நமக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷம். இது தேவன் நமக்கு கொடுத்த பெரிய நமக்கு ஒரு வரப்பிரசாதம், அவருடைய கிருபை. அடுத்தது வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 128:1.
நம்ம பாக்கியம் பெற்றவர்கள். அவர் வழியில் அவருடைய வழிகள் என்ன நம்ம நடக்கிறதுனால நம்ம பாக்கியம் பெற்றவங்க. அது நாம் பாக்கியம், அது நம்முடைய பாக்கியம். கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுவது பாக்கியம். தேவனால் பிறந்திருக்கிறது என்று சொல்லுவது ஒரு பாக்கியம். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவது ஒரு பாக்கியம். பரிசுத்தாவை பெற்று இருக்கிறோம் என்று சொல்லுவது ஒரு பாக்கியம். வரங்களை பெற்று இருக்கிறோம் என்று சொல்லுவது ஒரு பாக்கியம். நான் சத்தியத்தை சொல்லுகிறேன் என்பது ஒரு பாக்கியம். இன்னைக்கு பாக்கியத்தை தேடி எங்கேயுமே அழுகிறான். அது யாராவது பொண்ணு பேர் வச்சிருக்கும், பாக்கியத்தை தேடி தான் அழுகிறான். ஆனால் நம்ம அப்படி இல்லை. உண்மையாக தேவனுடைய சமாதானத்தை கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியம், அது அந்த பொக்கிஷத்தை தேடி போகிறோம், நமக்கு அது கிடைக்குது. அவனுக்கு கிடைக்காது, அது மரண வழி. அடுத்து இப்போ 3வது பாயிண்ட்டுக்கு வரோம். முதல்ல என்ன பார்த்தோம்? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். 2வது தன் வழிகளை சிந்திப்பது ஞானம். அடுத்தது 3வது பாயிண்ட் சங்கீதம் 119:100. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிறோம் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். இப்ப ஞானம் எங்க இருக்கு? ஞானம் எங்க இருக்கு? முதியோர்கிட்ட இருக்கு. ஆனா அதை காட்டில பெரிய ஞானம் எங்க இருக்கு? அவருடைய கட்டளையை கை கொண்டவங்களுக்கு. அந்த அட்ஜெக்டிவை பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அப்ப இந்த முதியோர்கள் என்று சொல்லும் போது அவங்க பலவிதமாக அடிக்கப்பட்டு பலவிதமாக நொறுக்கப்பட்டு சோதனைகளை சிக்கி பல காரியங்கள் அவங்க அறிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்முடைய இந்த ஆவிக்குரிய விஷயங்களில் நம்ம வயது ஆக 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 நம்ம பல விஷயங்களில் அடிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு தேவனிடத்துலேருந்து நம்ம அடியை வாங்கி அதிலிருந்து மனம் திரும்பி அப்படியெல்லாம் வரோம். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். அதை சொல்லித்தர மறந்துடுறாங்க. தன்னுடைய அனுபவத்தை தேவனோடு நடந்த வாழ்க்கையில் நான் ஆண்டவர் சொன்னார், நான் கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த இடத்துல இப்படி சொன்னார், நான் கேட்கல, போட்டார் ஒரு அடி. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இது அடிக்கடி சொல்லும். அதுதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது நீ உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் சாப்பிடும் போதும் இதை சொல்லி இதை சொல்லு. அதுதான் உலகத்தில் என்ன சொல்கிறான், தொட்டில் பழக்கம். அப்போ இந்த பழக்கத்தை உருவாக்குறது யாரு? பெற்றோர்லேயும் யார் முக்கியமானவங்க? பெற்றோர்ல யார் முக்கியமானவங்க? தாயா தாயப்பனா? பெற்றோர்னா 2 பேரும். அப்போ அதே சாதகத்துக்கு வந்துருச்சு. பெற்றோர்னா என்னாரு? தாய் தாப்பனும் 2 பேரும். ஆனால் அதிக முக்கியத்துவம் யாருக்கு இருக்கு? தாய்க்கு தான் இருக்கு. ஏன்னா அதிக நேரம் பிள்ளையோட இருக்கு. தாத்தா அங்கே போயிடுவார், பல வேலையில எல்லாம் அழைஞ்சிட்டு இருப்பார். அதனால தான் பெற்ற இந்த அனுபவத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது சின்ன வயசுலேயே கேட்குற மனப்பான்பா அதுக்கு இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா உனக்கு நீங்களாம் பழங்காலத்தால் உனக்கு என்ன தெரியும், போ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிமா. அப்போ இந்த முதியவனுடைய இந்த ஞானம் அவமதிக்கப்படுகிறது. இப்போ அவமதிக்கிறதுனால தண்டனை யாரு கிடைக்கும்? அவமதிச்சனு கிடைக்கும். அப்படி பிள்ளைகளுக்கு அந்த தண்டனை கிடைச்சா அதுக்கு பொறுப்பு யாரு? தாய். மறந்துடக்கூடாது. ஆகினாலே இந்த தாய் தாங்கள் பெற்ற அனுபவத்தை அந்த சாட்சியை இப்ப சபையில் சாட்சி சொல்லுங்கன்னு சொல்றோம். எதுக்கு சொல்றோம்? அதனுடைய தாற்பயம் தான். நான் இப்படி போனேன், இப்படி வந்தேன், எனக்கு இப்படிலாம் நடந்துச்சு. அப்போ கேட்குறவங்களை என்ன செய்யணும்? ஓ அப்போ இப்படி போனால் இப்படி வருமோ, அப்போ நம்ம போகக்கூடாது. அதுதான் தன்னுடைய வழியை சிந்திக்கிறவன். நம்ம நினைக்கிறோம், நம்ம தான் நினைச்சோம் இப்படி கெட்டு போயிட்டோம்னு. ஆனால் அங்கே உட்காந்துருக்கவங்க 2 பேர் அப்படி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது நமக்கு தெரியாது, அது அவனுக்கு குத்தப்படும். அவன் யோசிப்பான், ஓ நம்ம இப்படி தானே நினச்சிக்கிட்டு இருக்கோம், அப்போ நமக்கு இந்த மூத்து தான் அவ்வளோ போதும், வேண்டாம் சாமி என்னை காப்பாற்றும். அவன் மனம் திரும்பிடுறான். நான் சத்தியத்தை சொல்லலை, வேறு எதுவுமே சொல்லலை, ஆனால் அவன் மனம் திரும்பிடுறான், கர்த்தருக்குள்ளே வந்துடுறான். எப்படி? இந்த சாட்சியின் மூலமாக.
அப்போ சாட்சி என்பது மிகவும் அற்புதமானது, மிகவும் நல்லது. அப்போ இங்கே உமது கட்டளையிலே கை கொள்ளுதல் முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவர். அடுத்த வசனம் 101வது வசனத்தை வாசிங்க. 101. உன்னுடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு. பார்த்தீங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா, அவருடைய கட்டளையில் அவருடைய வசனத்தை படிக்க 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 எல்லா பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை நான் விலக்குகிறேன். அப்படின்னா அந்த பொல்லாத வழிக்கு நான் போகலை, வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். இப்போ எது ஞாபகத்துக்கு வரணும்? கர்த்தரால் பிறந்தவன் தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். அப்ப அதே போல நம்ம இந்த பொல்லாத வழிகளுக்கு போகாம நீங்க 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 வந்தோம்னா கர்த்தருடைய பாதையில் வரைக்கு போய் சேர முடியும். இது 3வது பாயிண்ட். அடுத்தது 4வது பாயிண்ட் வேணும். உபாகமம் 32வது அதிகாரம் 29வது வசனம். 29 32. அவர்கள் ஞானம் அடைந்து உணர்ந்து தங்களுடைய முடிவை சிந்தித்து கொண்டால். அப்ப இந்த ஞானம் என்ன செய்து தங்களுடைய முடிவை சிந்தித்து பார்க்க சொல்லுகிறது. நம்ம எந்த முடிவை எடுத்தாலும் இந்த முடிவு எங்க போய் விழுகும்? அது நல்ல ஒன்று ஜீவன் அல்லது மரணம். அப்ப இது மரணத்துக்கு போகுதா ஜீவனுக்கு போகுதா? மரணத்துக்கு போகுது வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். எது சொல்லும்? நம்ம ஆத்மா சொல்லும். எதை கேட்காது? ஆவி கேட்காது. போட பழங்காலத்தால் இப்படி இருந்தால் பழைக்க முடியுமா? உலகத்தில் தானே இருக்கும். எங்கள் காட்டில் போய் உக்காந்துருக்கான், நீ செய்ய. அது பைபிள் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். பாரு உலகத்தெல்லாம் பாரு ஒழுங்காக இருக்கான் பாரு அப்படிங்க. இதில் யார் சொல்கிறது? வேறு எவனும் வந்து போதிக்க வேண்டியதில்லை. நமக்குள்ளே தான் சண்டை, வேறு யாருக்குள்ள அந்த ஆவிக்கு ஆத்மாவுக்கும் பாருங்க பயங்கர மோதலாக இருக்கு. இப்போ பாருங்களேன், இங்கே ஆவி இருக்குது, இங்கே ஆத்மா இருக்குது. ஆத்மா சொல்லுது போகாத அப்படின்னு சொல்லுது. நான் போகலைன்னு கேட்டுருது. முடிஞ்சு போச்சாக்காத. இன்னொன்று நான் அப்படி தான் போவேங்கிறது. இதுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. இது சாகடிச்சிருது, இது போயிடுது. இப்போ இது நான் போவேன்னு சொல்லுது, இது போக வேணாம் நான் விட மாட்டேன்னு சொல்லுது. 2 பேரும் சம மல்லு கட்டுறாங்க. இப்போ என்ன ஆகும்? இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலே அலைந்து திரிகிறான். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? உங்கள் சூழ்நிலை இது. வேறு யாரையும் நீங்கள் கம்பேரே பண்ணாதீங்க. எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறவ 3 பேர் இருக்கான். இந்த 3 பேரை அடிச்சுக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய வினோதமாக இருக்கும். என்னடா இப்படி அடிச்சுக்கிறானுங்களே அப்படின்னு. அது நீங்கள் சிந்திக்கணும். அவங்க சிந்திக்க மாட்டானுங்க. மற்றவனுக்கு இது தெரியாது. நம்ம ஆளுகளுக்கே தெரியாது. ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி ஒழுங்காக தெரியாது. ஆகையினால இந்த ஆவி ஆத்மா சரீரம் ஆவி ஆத்மா குறித்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்ம மண்ட மூலையில் என்னெல்லாம் ஓடுது, எவன் அடிச்சுக்கிறான், எவன் ஜெயிக்கிறான், எவன் ஜாகுறான் அப்படி நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்படி நீங்கள் எதை பற்றி நல்லா தெரியும்னா இந்த ஆத்மாவை பற்றி நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆத்மா எப்பொழுது நல்லவைகளை தான் பேசும். தேவனால் பிறந்தவனுக்கு இந்த ஆத்மா வசனத்தை போதிக்கும். அதுதான் சொல்லுது, பரிசுத்தாய் பெற்றவங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும், சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தும். அப்ப அது எங்க இருக்கு? ஆத்மாவுக்குள்ள இருக்கு. பரிசுத்தாய் எங்க இருக்கு? ஆத்மாவுக்குள்ள இருக்கு. நம்ம சொல்லுது. ஆவி என்ன கேட்குது? தலை வணங்கி படிந்து கொண்டார்கள். ஓகே, நீ ஜெயிச்சிட்ட, பிசாசை ஜெயிச்சிட்ட, நீ ஜெயம் பெற்றவன். கடைசி வெளிப்படுத்தல அப்படித்தானே இருக்கு. ஜெயம் பெற்றவர்கள் எவனோ அவனுக்கு தான் எல்லாம் பரிசு. தோத்து போய் கடைசியில் துரத்திக்கிட்டு வர்றவனுக்கு பரிசு கிடைக்கும் இல்லை, ஜெயம் பெற்றவனுக்கு. அப்போ எப்படி ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி கொடுப்பது தான் இந்த இடம். சும்மா ஆகாயத்தில் சிலம்ப அடிக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய நடைமுறையில், அன்றாட காரியங்களிலே நமக்குள்ளே அடுத்தவனையே பேச வேண்டாம். நமக்குள்ள என்ன நடக்குது? என்னுடைய ஆவி என்ன சொல்லுது? என்னுடைய சரீரம் என்ன சொல்லுது? என்னுடைய ஆத்மா என்ன சொல்லுது? என் ஆத்மா சொல்றத இந்த சரீரமும் இந்த ஆவியும் கேட்குதான். கேட்க வைக்கணும். கேட்க வைக்கிறதுக்கு பெரும்பாடுபடணும்.
நீங்கள் சொல்லி பாருங்க, என்னென்ன பாடுபடுத்துறான்னு பாருங்க. என்னென்னலாம் யோசனை இல்லாத யோசனையெல்லாம் பண்ணுவான். அடுத்தவே இல்லை, நமக்குள்ளே இருக்கிறவன் தான். நம்ம ஆவி அப்படிலாம் பேசுவான், அதெல்லாம் அட்டக்கணும். அடுத்தது, அப்போ தன்னுடைய முடிவை அவன் சிந்திக்கணும், அது ஞானம். அடுத்தது நீதிமொழிகள் 28-26 வசனம். தன்னுடைய இருதயத்தை நம்புகிறவன் மூடன். அப்போ யாருமே எதை நம்பியிருக்கா? இருதயம் எதை நோக்கி தான் போகுது? ஆவியை நோக்கி தான் போகுது. அநியாயம், அக்கிரமம், அபச்சாரம், வேசித்தரம் எல்லாம் இதை நோக்கி தான் போகுது நம்முடைய இருதயம். இது நம்பினா என்ன ஆகும்? அவன் மூடப்ப. அடுத்தது, ஞானமாய் நடக்கிறவனும் ரட்சிக்கப்படுவான். அப்போ இந்த ஞானத்தினால நமக்கு என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்குது. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து ஒரு விடுதலை, ரோகத்திலிருந்து விடுதலை. அப்போ பாடம் ஒன்று படித்து கொடுத்துட்டாருன்னா அதை மறக்கக்கூடாது. ஒரு பாடத்தை படித்து கொடுக்குறாரு பாருங்கள். என் வாழ்க்கையில் நான் நடந்தது சொல்கிறேன். நான் பிபிஐ முடித்தாலும் உங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிது, எல்லாம் காலேஜில் கிடைக்கும், அப்படி கிடைக்கணும், எங்களை பெரிய ஏற்றி விட்டு வந்துட்டாங்க. நாங்கள் அந்த கனவுல வெளியே வர 10 வருஷமே வேலையே இல்லை, வேலையே கிடையாது. அப்போ ஒரு ஷாப் வச்சுருந்தேன். போய் சொன்னால் 100 ரூபா, 15 பைசாவுக்கு வாங்குவோம், 9,000 ரூபாய்க்கு விற்போம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ ஈஸியாக நம்ம காசு கிடைக்குதுன்னு. ஆனால் இன்னொரு பக்கம் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கார், இப்படிலாம் நீ செய்யறியே, இதுக்காடி ரசிக்கப்பட்ட, இதுக்காடி உனக்கு பர்சாக கொடுத்தேன், சின்ன பிள்ளைகளுக்கு உனக்கு இதுவாக இதுக்காக அதெல்லாம் எடுபடலை. ஏன்னா இந்த காசு இருக்குதே. சரின்ட்டு முடிஞ்சு போச்சு. திடீர்னு என்ன ஆகி போச்சு, இந்த வேலை செய்யாமல் இருந்தால் என்ன, நம்ம இதுக்காக படித்தோம், கர்மம் முடித்த வேலை இது வேணாம், ஒரு நல்ல வேலை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சில்க் ரியலி இண்டஸ்ட்ரி வச்சு 12 பேர்த்துக்கு வேலையை கொடுத்து பெரிய இதாக ஸ்டார்ட் பண்ணேன். நாங்கள் எவ்வளோ சம்பாரிச்சனோ அதில் ஒரு பைசா மிச்சம் இல்லாமல் எல்லாம் தீர்ந்துச்சு, எல்லாம் போச்சு. எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா, வருத்தமாக இருக்கும்? எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுதான் பரிசுத்த ஆவிக்குரியவன். அந்த அடி வாங்கினது வேணுண்டி உனக்கு, நீ செஞ்சல அன்னைக்கு வாயை பொழந்து வெறும் பொய்யா சொல்லி காசு வாங்கினேல, அட்டி வாங்கினையா, வாங்கு, தேவைதான் உனக்கு. அப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட வந்தேன், ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு, ஏதாவது எனக்கு வழி கொடு அப்படின்னோடனே ஒரு ஆக்சிடெண்ட்டாக உனக்கு வேலை கொடுக்குறேன்ட்டார். அப்புறம் வேலை கொடுத்தார். அப்போ பாருங்கள், இந்த நான் பற்ற பாடம் என் வாழ்க்கையில் எங்கேயுமே காசுக்கு ஆசைப்பட்டு ஒன்று செஞ்சதே கிடையாது. அப்போ நான் படிச்சுக்கிட்ட பாடம், என் காசுக்குன்னு ஒரு ஆசைப்பட்டு எந்த காரியத்தையும் யாருக்கும் பொல்லாததில் செய்யவே மாட்டேன். இப்போ அதே மாதிரி என் தம்பியை 2 பேருக்கு நான் சொன்னேன், செய்யாதீங்கடா, இது சாபம், பெரிய தொல்லை பிடிச்சி வியாபாரப்படான்னு சொன்னேன். கேட்கல. அதுக்கு தகுந்த பலனை அனுபவிச்சாங்க. நான் அதை விட்டு விலகிட்டேன். ஏன்? இதில் முடிவு எனக்கு தெரியும், கற்றுக் கொடுத்துட்டாரு. அதனால் நான் அதில் விட்டு விலகிட்டேன். என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டாங்க. நோ. அப்போ நம்ம அந்த பொல்லாத வழிகளை விட்டு விலக்குவது எது என்று சொன்னால், இந்த நமக்கு கடிந்து கொள்ளுதல், தேவனுடைய இந்த ஞானம் நமக்கு கற்றுக் கொடுத்ததை மறக்கக்கூடாது. திரும்ப அதிலே போய் திரும்ப 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 விழுந்து அடி வாங்கி 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 நொந்து போகக்கூடாது. ஆமாம், விட்டுட்டோம்னா அதில் பரிபூர்ண விடுதலை கிடைக்கும். அப்போ பாருங்கள், கடிந்து கொள்ளுதல் கேட்க ஞானம் வரும். இந்த ஞானம் எங்கே கிடைக்கும்னா, வரம்பு எடுத்து அடித்தா கிடைக்குங்கிறார். ஆண்டவர் அடிக்கல இல்லை, போச்சா? ஆண்டவர் பெரம்பு வச்சு அடிக்கிறார் இல்லையா? ஏதோ பெரம்பு வச்சு அடிக்கிறாரு. ஏன்னா இந்த பிரம்புன்னா பிரம்பை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், மெளாறுனா மெளாரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். துவரை இருக்கு,
அது எப்பதான் அது அந்த துவர விதை வெளியே வரும்? அந்த பெரம்பில் அடிக்கும்போது தான் வரும். இன்னொரு பயிர் என்னமோ இருக்குது, அது வேகத்தில் இருக்காது, அது மெடாட்டில் அடிக்கும்போது தான் அது வரும். அப்போ யாரை பெரம்பில் அடிக்கணும், யாரை மெலாரால் அடிக்கணும்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் சொல்கிறாரு, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற தெரியரை அணைக்காமலும் இருக்கு. ஏன் அணைக்காமல் இருக்காரு? கொஞ்சம் இருக்கு, அதை தூண்டி விட்டுலாம். இது நெறிஞ்சிருக்கு, அது சரி பண்ணிடலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது நம்ம அணைப்பதில்லை. இப்போ பாருங்க, ஏன் இவ்வளவு நாட்டில் இவ்வளவு கொடூரமான பாவங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியர்களும் கூட துணிந்து பாவத்தை செய்யக்கூடிய காரணம் என்ன? வேதம் என்ன சொல்லுது? அந்த பாவத்துக்கு தகுந்த தண்டனை உடனே கிடைக்காது. வசனம் இருக்கு. அப்போ உடனே கிடைக்காதனால அவங்க என்ன பண்ணுறாங்க? திமிரி ஏறி போகுது. அப்படி இல்லை, வேதத்தில் அவங்கள அவங்க அதை பற்றி ஒரு நல்ல வார்த்தை இருக்காது. அப்போ அதை பற்றி அவங்க சிந்திக்கிறது இல்லை. உடனே கிடைச்சா பயம் வரும். ஆனால் இதெல்லாம் அறிஞ்சு பாருங்க, ஆரம்பத்திலேயே அவன் சொல்லி வச்சான், உலகத்தில் அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும். அப்போ ஏன் அப்படின்னா, பல சூழ்நிலைகளை நீங்கள் எகிப்தை எடுத்து பாருங்கள். பார்வோனை எத்தனை அவனுக்கு தவணை கொடுத்தாரு, அத்தனையும் திரும்பலை, கடைசியில் மொத்தமாக அழிச்சார். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ இப்போ பிரம்பு கூட நம்ம ஞானத்தை உண்டாக்கும். அந்த பிரம்பு கூட ஞானத்தை வச்சுருக்கு. நீங்கள் சின்ன பிள்ளைய வச்சுருக்கீங்க, சின்ன பிள்ளைகளாம் அடிக்கிறீங்க, பிரம்பை எடுத்து பிரம்பை கையாடவும் தன் மகனை பயக்கிறான்னு இருக்குது. வேதத்தில் சொன்னதுதான் உண்மை. என் பையன் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், என் பையன் செய்கிறதெல்லாம் நல்லதுதான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவனுக்கு எடுக்கிறது தவிர ஒரு ஒன்றுமே இல்லை. தப்பு பண்ணால் அடிக்கணும், அப்படி அடித்து வளர்க்கணும். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. அப்போ இப்போ எத்தனை வகையான ஞானம் எங்கெங்கே இருந்தெல்லாம் இருந்து பார்க்குறோம்? 5 வகையான ஞானத்தை பார்க்குறோம். எது? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். தன் வழிகளை சிந்திப்பது விவேகத்தோட ஞானம். அதுக்கடுத்து கட்டளைகளை கை கொள்வது முதியோரினுடைய யோசனை காட்டிலும் ஞானம். அடுத்தது உபாகமத்தில் முடிவை சிந்திக்கிறவன் ஞானம். அடுத்தது கடிந்து கொள்ளப்பட்டு ஞானத்தவர். இந்த 5 வகையாக நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 5 இருக்குது. அடுத்து பார்ப்போம். ஞானத்தினால் வரக்கூடிய நன்மைகள் என்ன? வாசிங்க நீதிமொழிகள் 23:19. அடுத்து நீதிமொழிகள் 24:5. உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. அப்போ இந்த இருதயம் என்ன வழியை தான் போய்கிட்டே இருக்கோம்? தீய வழியில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்? பலசாலி யார்? நம்முடைய சரீரமும் அந்த ஆவியும் 2 பேரும் முரட்டு பசங்க. இந்த 2 முரட்டு பசங்க. அது இருதயம்னா என்ன? தீவிரத்தன்மையை கொடுக்குறவன். தீவிரத்தன்மையை அதை செய்யணும், பாவத்தை செய்யணுங்கிற தீவிரத்தன்மை நன்மை செய்யறதுக்கு இருக்கவே இருக்காது. அப்போ இந்த இருதயத்தை நாம் நல்வழிப்படுத்த, இருதயத்தை நல்வழிப்படுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரத்தையும் ஆவியும் அடக்கி ஆத்மானால பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால இதை அடக்கி, அப்போ உனக்கு நன்மை கிடைக்கும். அடுத்தது 24:5. அப்போ ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். நமக்கு ஞானம் இருந்துச்சுன்னா நமக்கு பலசாலி. பலசாலின்னா என்ன? நமக்கு எதிர்த்து எது வந்தாலும் அது போரிட்டு ஜெயிக்க முடியும். அப்போ ஞானம் இருந்துச்சுன்னா நமக்கு பலன் இருக்கிறது, நம்ம ஜெயிக்க முடியும். எதிர்த்து யாராலையும் ஜெயிக்க முடியாது. அடுத்தது நீதிமொழிகள் 24:14, நீதிமொழிகள் 28:26. அப்போ இந்த ஆத்மாவுக்கு நமக்கு ஒரு இன்பத்தை கிடைக்கும். இந்த ஞானத்தை மட்டும் நீங்கள் பற்றி அதுபடி போனீங்கன்னா உங்களுடைய ஆத்மாவில் இன்பம். இந்த சரீரத்தில் இல்லை, நம்முடைய ஆவியில் இல்லை, இந்த ஆத்மாவில் ஒரு இன்பம் கிடைக்கும்.
அதுதான் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன்னு சொல்லி இயேசு சொன்னார். அப்ப இந்த நன்மை, இந்த இன்பம், சந்தோஷம் நமக்கு ஆத்மாவிலே உண்டாகிறது. அதுதான் சொல்ல, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. பரிசுத்த ஆவி எங்க இருக்காரு? ஆத்மாவில் இருக்காரு. ஆத்மாவில் இருக்கும்போது என்ன வருது? சந்தோஷம் வரும். அப்ப சந்தோஷமா இருப்பது உங்களுடைய பலன். சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருப்பது, சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன், அதுவே உங்களுடைய பலனா இருக்குது. அப்ப பலன் எங்க இருந்து வருமாறுங்க? அப்ப ஆத்மாவில் பலத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஞானத்தினாலே. அப்படி 28, 26. அப்ப ஞானமாய் நடந்தா விடுதலை நமக்கு உண்டு, மீட்பு உண்டு, அவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப இந்த ஞானமாய் நடக்கும்போது நம்ம மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. அடுத்து பிரசங்கி 7:12. ஞானம் நமக்கு ஒரு கேடகம். பாருங்களேன், நமக்கு எதிராளி எந்த ஆயுதத்தை நமக்கு செலுத்தினாலும் நம்ம கிட்ட ஒரு கேடகம் இருக்கு. இந்த ஞானமான கேடகம் அவைகள் எல்லாத்தையும் பசுமாக்கிறோம். அப்ப ஞானம்னு பேசுறது, இந்த ஞானத்தினால நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சாதான் ஆமா வேணும், ஞானம் எனக்கு வேணும் அப்படிங்கிற உற்சாகமும் அந்த தாகமும் அந்த விருப்பமும் வாஞ்சியை நமக்கு உண்டாகும். அதனால இதெல்லாம் எடுத்து நம்ம சொல்லணும். அப்ப இது நமக்கு ஞானம் வந்து ஒரு கேடகம். அடுத்த வாசிங்க பிரசங்கி 10:10. அடுத்தது நீதிமொழிகள் 13:14. ஒரு காரியத்தை ஞானமாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். அதுதான் முக்கியம். ஞானத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவீங்க. அந்த காரியம் சித்தி வரும். அந்த காரியத்தை நீங்க செய்து நீங்க என்ன டெஸ்டினேஷன் வச்சிருக்கீங்களோ அந்த டெஸ்டினேஷன் நீங்க அடைய முடியும். அது என்ன டெஸ்டினேஷனா இருந்தாலும் சரி. ஆனா நீங்க ஞானம், இந்த ஞானம் எங்க இருந்து வருதெல்லாம் அப்ப பார்க்கிறோம். அப்ப அந்த டெஸ்டினேஷனை அடைக்கிறதுக்கு நீங்க வேறே வழியை தேடாதீர்கள். உலகத்தின் வழி அல்ல, மாமிசத்தின் வழி அல்ல, மற்றவங்க வழி அல்ல, நம்முடைய வழி தனி. இது இலகுவாக அடைய முடியும். ஏனென்றால் அவருடைய வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு கிருபை எவ்வளவு இருக்கும், அவ்வளவு தூரம் இருக்கும், அவ்வளவு கிருபை நமக்கு இருக்கும். தேவனுடைய கிருபை இருந்ததுன்னா என்ன செய்ய முடியாது? எல்லாம் செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியும். தாவீதை எடுத்துக்கங்க, அவன் கோலியாத்து படையே நடுங்க கிடக்குது. அங்க ராஜா என்னடா பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. விருத்த சேதனம் இல்லாதவன் இவன் யாருடா தேவனை தூஷிக்கிறதுக்கு? நீயும் உன் கேடகத்தையும் உன் ஈட்டியும் உன் பலத்தையும் நம்பி வருகிற. நான் யாருனால வரேன் தெரியுமா? நீ நிந்திக்கிற பத்தியா? அந்த இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தில் வர உன் தலை கிட்ட நிற்கும். எப்படி தைரியம் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? தேவன் கொடுத்த ஞானம். தேவன் கொடுத்த ஞானம் பார்த்தோடையும் அரண்டு நிற்கிறான். அத்தனை பைகளும் யுத்தத்தில் வல்லவல்லாம், யுத்தத்தில் பயிற்சி பெற்றவெல்லாம். இவனுக்கு என்ன ஷூ போட்டா நடக்க தெரியல, கையில் கேடயத்தை பிடிச்சா நடக்க தெரியல, கத்தி எடுத்தா தூக்க தெரியல, ஒண்ணுமே இல்லை. வெறும் கூடாங்களா? கவன் பார்த்துருக்கீங்களா? அது இல்லை, கேட்டா பெல்ட் வேற. அதுதான் தெரியுமா? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் கேட்கிறேன். இது இப்படி அடிக்கிறாங்கல்ல, அது இல்லை. அது எப்படி நடக்குன்னா, இப்படி ஒரு வார் இருக்கும், இந்த இடத்துல ஓட்ட ஒரு கயிறு இருக்கும், இந்த இடத்துல இது வந்து வார்னா லெதர். இந்த லெதருக்குள்ள ஒரு கல்லை வைப்பாங்க, பெரிய. எங்கள் கேட்டபிள் அடித்து ஒருத்தர் ஜாவானாங்க. நீ சிந்திச்சு பார்க்கலாம், கேட்டபிள் அடிச்சு அவ்வளோ பெரிய பலசாலி. கேட்டபிள் எவ்வளோ பெரிய இருந்தால் அவ்வளோ பெரிய கல் வைக்க, அது விழுந்து அமைஞ்சது போவானா? இது இவ்வளோ பெரிய கல் வைக்கலாம், வச்சு இவ்வளவு நீள கயிறு இருந்துன்னா அப்படி சுற்றுவான்.
இப்படி சுற்றி ஒரு கயிறை விட்டுருவான், ஒரு கயிறை கையில் பிடிச்சிக்குவான், ஒரு கயிறை விட்டுருவான். இந்த கயிறை அப்படி விட்டுட்டான்னா இந்த கல் போய் ஒரு மயிரிலையில் கூட தப்பாமல் ஏறிகிறவன் இதில் இடது கையில் ஏறிகிறவன் இத்தனை பேர் இருந்தாலும் வேகத்தில் இருக்கு. சரி, அது இருக்கட்டும். அடுத்தது நீதிமொழிகள் 13:14. அப்ப ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கனிகளுக்கு தப்பலாம். அப்ப ஞானவான் யாரு? வேதத்தை அறிந்தவன், வேதத்தினுடைய புதை பொருள்களை எடுத்து சொல்லுகிறவன், வேதத்தை படிக்கும்போது நம்ம அறிகிறவன். அப்ப இந்த வேதத்தினுடைய ஞானம் நமக்கு வந்துச்சுன்னா மரண கனிகளுக்கு நீ சாகணும்னு அவங்க வச்சிருந்தாலும் அதுக்கு தப்பிச்சு நீ போயிட்டே இருப்பானே. ஒரு ஆளும் கொல்ல முடியாது, பிசாசும் கொல்ல முடியாது, மந்திரவாதமும் கொல்ல முடியாது, பில்லி சூனியம் கொல்ல முடியாது, அரசனும் கொல்ல முடியாது, வாண்டியும் கொல்ல முடியாது. அப்போ எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு பாருங்களேன், அவ்வளவு பெரிய வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மரணக்கனிகளுக்கு தப்பலாம். அடுத்தது லூக்கா 21 அதிகாரம் 15 வசனம். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவோ எதிர் நிற்கவும் கூடாத வாக்கிலும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பேச ஆரம்பிச்சுட்டா உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆள்னாலே முடியாதுங்க. நான் சொல்லல, சத்திய வேதம் சொல்லுது. உங்க கூட சண்டை போடுறான், அவனால் ஜெயிக்க முடியாது, எதிர் நிற்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஞானம் நமக்குள்ள தேவை. ஒரு தடவை நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் சபை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கம்யூனிஸ்ட் ஆள் வந்து எங்கள் அப்பாவை நெருக்கிக்கிட்டு கம்யூனிஸ்ட் தான் உண்மையானது, உங்கள் பைபிள்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அங்கேருந்து கரெக்டாக சாயங்காலம் 8 மணிக்கு 9 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே எங்கள் அப்பா வந்து அவன் வந்துட்டு அவங்க கூட பேசுங்கன்னு போயிட்டாங்க. இது அவங்களுக்கு தெரியும், இது நல்லா தெரியும். இப்போ ஏன் என்ன சொல்கிறீங்கன்னு, கம்யூனிஸ்ட் தான் முக்கியம்னு. கம்யூனிஸ்ட்னா என்னன்னு உனக்கு தெரியுமான்னு, கம்யூனிஸ்ட்னா என்னன்னு தெரியுமா, எங்கே கம்யூனிஸ்டாக இருக்குது அப்படின்னு, ரஷ்யாவில் இருக்குது. ரஷ்யானா என்ன தெரியுமா, யுஎஸ்எஸ்ஆர், சோசியலிஸ்டிக் ரிப்பப்ளிக். கம்யூனிஸ்ட் இருக்கா? கம்யூனிஸ்ட் இருக்கா? என்னையா கம்யூனிஸ்ட் தெரியும்? கம்யூனிஸ்ட்னா என்னன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. சைனா இருக்கு, சைனா கம்யூனிஸ்டாடா? அப்புறம் கம்யூனிஸ்டத்தை பற்றி பேசுகிற? கம்யூனிஸ்ட் எங்கே இருக்குது தெரியுமா? பைபிளில் தான் இருக்குது. எடு பைபிளை அப்படி சொல்லி எடுத்து எல்லாம் தங்களுடைய எல்லாத்தையும் விற்று எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவித்தார்கள். எந்த நாட்டிலலாம் இருக்குன்னு கேட்டேன். இதாண்டா கம்யூனிஸ்ட்டு, பொதுவாக வச்சு தான் அனுமதிக்கிறேன், ஏழை பணக்காரர் இருக்கக்கூடாது. அதால ஆமாங்க. அப்போ நீ பைபிளுக்கு வா. அதோட பாடல்கள் அந்த பக்கம் திரும்பவே இல்லை. எதிர்னுக்கு முடிஞ்சதா? முடியாது. அவருடைய ஞானம், நம்முடைய திறமைன்னு இல்லை, அவருடைய ஞானம் அது. ஒருவரும் எதிர் நிற்க முடியாது உங்களுக்கு எதிரா. ஏன்னா வேதத்தில் நீங்க தரவா இருக்கணும். அடுத்தது வாசிங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 8:1. ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? உலகத்திலே இல்லைங்க. முடிவாதான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, நீங்க ஞானத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இணையானவங்க உலகத்திலேயே கிடையாது. அப்ப அந்த ஞானத்தை நாம் இதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கிறதை நீங்க யோசிச்சுக்கணும். அதை பெறணும், அதை நம்ம பற்றி கொள்ளணும்னு நீங்க விசுவாசிக்கணும், அதை வாஞ்சிக்கணும். இப்ப ஞானத்தினால் வரக்கூடிய நன்மையை பார்த்துட்டோம். இதை எங்க வாங்கிறது? யார்கிட்ட இருக்கு?
வாசிக்கல, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். 1 நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் ஞானத்தை தர்றாரியா, ஒரே வார்த்தை. கர்த்தர் என்ன செய்யறாரு கேட்டீங்களா என்னைக்காவது? அதான் ஞானமா? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும்னு இன்னிலிருந்து விடாம ஜெபம் பண்ணு. எதுக்குன்னு கேட்டால் நான் நல்லா வாழணும், பணக்காரனாக வாழணும், வீடு கட்டணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு சொல்லாதீங்க. எதிர் நிற்கக்கூடாத ஞானம், தேவ ஞானம், அனந்த ஞானம் எனக்கு வேணும்னு கேளுங்க. அப்போ அந்த மெய் ஞானம் எனக்கு வேணும்னு கேளுங்க. ஜெபத்தில் கேளுங்க. இதெல்லாம் எதுக்குங்க இருக்கு? நீங்களும் நானும் அதை பெற்று அனுபவிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் இருக்கு. யாருக்கோ எழுதி வச்சது இல்லை, தெருவில் போறவங்களுக்கு எழுதி வச்சது இல்லை, உங்களுக்கும் எனக்கும் எழுதி வச்சது. இதெல்லாம் பொக்கிஷம், இதெல்லாம் பேர் ஆனந்தம். இந்த பொக்கிஷம் நமக்காக நம்ம ஆண்டவர் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. செக்கா கையில் கொடுத்துட்டு வந்து எல்லாம் மூட்டை வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தால் அவனை காட்டில் முட்டாள் யார் இருக்கா? இந்த செக்கை கேஷ் பண்ணணும்ல, கொண்டு போய் கொடுத்தா கேஷ் ஆகுது. வாங்கி ராஜரீகமாக நம்ம வாழலாம். அப்போ ராஜரீகமாக வாங்கிறதுக்கு உண்டான செக்கெல்லாம் இங்கே வச்சிருக்க. நான் பிச்சைக்காரர் தான் இருப்பேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம அறிவு அப்படி இருக்கு, நம்முடைய விருப்பம் வாங்கியே அப்படி இருக்கு. அதை அழிக்கணும், இந்த அழுக்கு வரணும். அடுத்தது 2வது வாசிங்க. இப்போ பாருங்க, கர்த்தர் ஞானத்தை தர்றார். இதுக்கு உதாரணம் சாலமோன் இருக்கார். எனக்கு ஞானத்தை தாருன்னு தான் சொன்னார். அதை வச்சுக்கோங்க, போதும், சுருக்கமாக முடிச்சிடலாம். அடுத்து எபேசியர் 3:10. உன்னதங்களிலே உள்ள துரைத்தனங்களுக்கு, இங்க இருக்கு துரைத்தனம் இல்ல, ஆண்டவருடைய கவர்மெண்ட். துரைத்தனம்னா என்ன? அரசாட்சி. உன்னதங்களில் இருக்கக்கூடிய அரசாட்சி, அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுதும் தெரிய வரும் பட்டாக. இப்ப ஆனந்த ஞானம் எங்கெங்க கிடைக்கும்? எதுக்கு சபைக்கு போகணும்னு யாரா சொன்னா மண்டையில் ஒரு குட்டு வைங்க, இந்த வசனத்தை எடுத்து சொல்லுங்க. அனந்த ஞானம், தேவனுடைய ஞானம், பரலோகத்தில் இருக்க துரைத்தனத்தினுடைய ஞானம். அதாவது அவரு அரசாட்சி எப்படி பண்ணுகிறார், அவருடைய சட்டதிட்டங்கள் என்ன அப்படிங்கிற அந்த அனந்த ஞானம் சபையிலே வெளிப்படுகிறது. அப்ப சபைக்கே நான் போக மாட்டேன்னா அனந்த ஞானம் எங்க இருந்து கிடைக்கும்? உலக ஞானத்திலே உட்காந்துக்கிட்டு சீக்காலியா உட்கார வேண்டியதா, அசுத்தத்தின் பாதையில் போய்கொண்டு இருக்க வேண்டியதா. எதையும் ஜெயிக்க முடியாது, வியாதியும் ஜெயிக்க முடியாது, உலகத்தையும் ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது, துக்கம் தான் கிடைக்கும். ஆனால் சொல்றதை கேளுங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன், எங்க தான் நல்லா இருக்க. ஆகினாலே வேத வசனம் சொல்லுகிறது 100க்கு 100 உண்மை. அதனாலதான் சொல்றாரு சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். ஏன் சொன்னாரு? அவருக்கு ஆள் இல்லை, நீங்க எல்லாம் இங்க வாங்கடா அப்படின்னு அவரு பார்த்து பெருமைப்படுறதுக்கா இல்ல. நம்முடைய நன்மை, நம்ம ஆனந்த ஞானம், அது தேவனுடைய அங்க துரைத்தனத்துக்கு செய்யக்கூடிய ஞானம். அந்த ஞானம் எங்க வெளிப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய சபையிலே வெளிப்படுகிறது. எல்லா இடத்துலையும் வெளிப்படுதான்னு கேட்காதீங்க, வெளிப்படணும், வெளிப்படணும். ஆனந்த ஞானத்தை வெளிப்படுத்துறவங்க இருக்கணும். சும்மா உலகத்தை பேசிட்டு அப்படி போயிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நான் இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் எனக்கு ஆகுது, சும்மா இல்லை. இதுக்கு என்ன ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு நாள் லேட் பண்ணிட்டேன்னா பரீட்சை இருக்கு நீ படிக்காமல் இருக்கேன்னு சொல்லுவார். பரீட்சையில் என்ன வரும்? பரீட்சையில் என்ன வரும்? கேள்வி வரும். கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுதான் எழுத முடியும். அப்போ நான் முதல்ல கேள்வியை தேடணும், அந்த கேள்விக்கு பதிலை தேடணும். சும்மா ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் எல்லாம் பதில் சொல்ல முடியாது. தீர்க்கமாக A to Z, டாப் டு பாட்டம் அதை பற்றி சொல்லணும். அதுதான் ஆனந்த ஞானம். ஏதாவது பாதையை சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு போகிறதல்ல. ஒவ்வொரு டாபிக் வைஸு நீங்கள் இப்படியே மாஸ்டர் ஆகிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை எதிர்த்து நிற்க யாருனாலும் முடியாது.
வேத வசனத்தை அங்கங்கே போட்டு அவங்க வாய முடியலாம், கேட்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அவருடைய அனந்த ஞானம் அவருடைய சபையிலே வெளிப்படுகிறது. வெளிப்படணும்னு நினைக்கணும், நம்ம நினைக்கணும், பிரச்சனையார் நினைக்கணும். என்னமோ போகிறோம், ஏதோ ஒன்று சொல்கிறோம், நமக்கு ஆத்மா இருக்குது, நம்மளை விட்டு போகக்கூடாது, நமக்கு தசபாகம் காணிக்கணும். இன்னும் தசபாகத்தையும் காணிக்கையும் ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறதே இல்லை. அது நன்மை தான். ஆனால் அவர் நினைக்கிறது என்னது? கீழ்ப்படிதல், தாழ்மை. அதுக்கு கீழ்ப்படி, சத்தியத்துக்கு கீழ்ப்படி. அப்புறம் பாக்கி என்கிட்ட வா, நீ செய்கிறதுக்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டு, ரைட்டு. ஆனால் அவர் அதிகமாக விரும்புகிறது இதான் வரும். பாருங்க, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு, ஐயோ நம்ம வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டாரேன்னு சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆண்டவர் என்ன சொன்னார்? பெருமையாக அவளுக்கு ஆண்டவர் சொன்னாரா? இல்லை, அவருக்கு தான் நினைச்சா, எவ்வளோ உயர்வாக நினைச்சா. இயேசு கிறிஸ்து அண்டை விட்டு போட்டு இயேசு கிறிஸ்துல பாவத்தில் போய் உட்காந்தா மாதிரியா. அப்போ மார்த்தா வேலை வேண்டாம், மரியா வேலை தான் வேணும். மரியாதைத்தான் நம்ம விரும்புகிறோம். அதனால தசமபாகம் காணிக்க அதெல்லாம் என்ன, அது மார்த்தா வேலை. ஆனால் அவருக்கு சாப்பாடு வேணுமா வேணாமா? வேணுங்க, அது தேவை. ஆனால் அதை காட்டில் பெருசு அது மரியாதை. இந்த சபைக்கு காசு கூட்டணும் எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்போம், இங்கே வர மாட்டாங்க, அங்கே சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்னைக்கு பரிசுத்தாக பெறுறது? எல்லாம் ஆன்னு வேடிக்கை தான் பார்த்துக்கணும். அது இல்லை, அவர் விருப்பம் வேறு. அடுத்த வாசிங்க, யோபு 12:12. அடுத்தது நீதிமொழிகள் 6:6. விறுவிறுன்னு வாசிங்க. முதியோர் இடத்திலே ஞானமும். அப்ப வயது சென்றவர்கள்ட்ட என்ன இருக்கும்? புத்தி. அப்ப ஞானமும் புத்தியும் எங்க இருக்குன்னா, இந்த கர்த்தருக்குள்ளே அனுபவப்பட்டவங்களும் தாய் தகப்பன் இடத்துலையும் இந்த இது இருக்கும். அப்போ அவங்கள பார்த்து அவங்களுடைய சொல்படி கேட்டு நம்ம நடக்கணும். அடுத்தது வாசிங்க, நீதிமொழிகள் 6:6. சோம்பேறிய பாருங்க, எறும்பிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்க. இந்த எறும்பை பற்றி தெரியுமா உங்களுக்கு? எறும்பு ஒன்றுக்கு ஒன்று பேசுமா பேசாதா? என்ன பாஷை பேசுது? அதுக்கு காது இருக்கா? அது நீங்கள் உத்து பாருங்க, வரிசையாக போய்கிட்டே இருக்கும், ஒவ்வொன்றா முட்டிட்டு போகும். அது நீங்கள் பாருங்க. அப்போ அந்த முட்டுறதுல அது 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 அந்த நியூஸை கன்வே பண்ணுது. இந்த இடத்துல இருக்குது, நீ வா அப்படின்னு சொல்லுதோ. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு மிட்டாய் இங்கே வைங்க, பார்த்தாக்க எறும்பு உரம் வச்சுருது. எப்படிங்க அதுக்கு தெரியுது? ரேடியோவில் சொன்னாங்களா, டிவியில் சொன்னாங்களா? ஒன்றும் சொல்லலை. அப்போ ஏதாவது ஒன்று அப்படி எப்படி போய் அது படிச்சுட்டா வேக வேகமாக போய் முட்டி இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அந்த இடத்துல சுற்றி உட்காந்துருது. அது என்ன செய்யுது? அதுகிட்ட போய் உன்னை கற்றுக்க, அதுகிட்ட தானே ஞானம் இருக்குங்கிறாரு. என்ன ஞானம் இருக்குது அதுக்கு? மழை காலம் வந்துருச்சு, மழை காலம் வரப்போகுது. இப்போ அறுப்பு காலம், இது கோடை காலம். ஆகாரத்தெல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல கொண்டு போய் வை, சேமிச்சு வைக்குதுல்ல. அப்போ தன்னுடைய ஆபத்து காலத்தில் உணவு தேவைன்னு இதை சேமிச்சு வைக்குது. அதை போல் இந்த ஞானத்தோட நீங்கள் ஆகாரத்தை சேர்த்து வைங்க. இந்த சமுத்திரத்தினுடைய ஒரு முனை தொடங்கி மறுமுனை வட்டம் இந்த வேதம் கிடைக்காம போகிறதுக்கு நாட்கள் உண்டு, வரப்போகுது. இந்த வேதத்தை நீங்கள் படிக்க முடியாது. இன்றைக்கி ஃப்ரீயாக கையில் இருக்கு, இப்போ படிச்சுக்கோங்க, மூளையில் வச்சுக்கோங்க, சேர்த்து வைங்க. இதுதான் ஞானம்.
வயசாகி போச்சு, கண்ணு தெரியல, பைபிள் படிக்க முடியல, இங்கே இருக்கு. வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொறுக்கிண்ணி நசுங்கி பிரசங்கத்தில் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன நினச்சிங்க? வெள்ளி கயிறு கட்டு விட்டுனா என்ன? நரம்பு. பொறுக்கிண்ணி நசுங்கினா என்ன? நம்ம ஜாயிண்ட் மூட்டு எல்லாம் தள்ளாடி போய் ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படியே போனால் அந்த காலத்தில் பைபிள் படிக்க முடியாது. உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. அந்த நேரத்தில் பயன்படுத்துறதுக்கு இந்த பொக்கிஷம் உங்களுடைய ஆத்மாவில் இருக்கணும். அல்லையிலே சொல்லுவோமா? ஆகையினாலே நம்முடைய கடைசி அந்திய காலத்தில், நமக்கு முடியாத காலத்தில், பைபிள் வாசிக்க முடியாத காலத்தில், சபைகளுக்கு போக முடியாத காலத்தில் நாம் சேர்த்து வைப்பதற்காக இப்பொழுது நன்றாக கொடுத்திருக்கிற இந்த நேரத்தை, இந்த காலத்தையும் நீங்கள் ஒரு நல்ல காலமாக எண்ணி நீங்கள் பயன்படுத்தி சேர்த்து வைங்கள். அது ஒரு ஞானம். எருமல்கிட்ட கத்துக்கங்க. இப்ப ஆசீர்வாதத்தை வாங்குங்க. யோபு சேர்த்து வச்சிருந்தா, பைத்தியக்காரன் போல பேசுகிறாய். ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்று அவன் அதை நினைக்கிறான், இந்த தீமையை அவன் நினைக்கல. ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்று இப்ப தீமையை வாங்கிக்கிற பெண்ணா, ரெட்டிப்பாட ஆசீர்வாதம் அவன் சேர்த்து வச்சிருந்தான். ஞானம். அந்த ஞானம் ஒவ்வொருவருக்கும் தேவை. அடுத்தது வாசிங்க. யாத்திராமம் 31:5. இன்னொரு ஆள் 1 கொரிந்தியர் 12:8. மற்றும் சகலவித வேலைகளையும் ஈவித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இங்க பாருங்க, இப்ப இந்த ஞானம் உண்டாகிறதுக்கு எது தேவைப்படுது? தேவனுடைய ஆவி தேவைப்படுது. எதுக்கு? எந்த வேலையை செய்யணும்னோ அவர் அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு நுணுக்கமான வேலைகள். அதை யாரும் எல்லாரும் செய்ய முடியாது. நீங்கள் அவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆசரிப்புடாரத்தில் பாருங்களேன், அவ்வளவு அளவு கொடுக்குறாரு. ஒவ்வொன்றிலையும் வெட்ட சொல்றாரு, ஒவ்வொன்றிலையும் இது பண்ண சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் என்ன சொல்லியிருக்கிறேனோ அதை செய்யறதுக்கு உண்டான ஞானத்தை, ஆவியை அவனுக்கு கொடுத்துருக்கேன். போ, அவன் தான் செய்ய முடியும். வேற யாருக்கு அந்த ஞானம் இல்லை. அப்ப அந்த ஞானம் யாருக்கு என்ன ஞானம் தேவையோ அந்த ஞானத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதே போல அவருடைய கூடாரத்தை கட்டுவதற்கு, அவருடைய சபையை கட்டுவதற்கு ஜெபத்தின் ஆவியை அவர் கொடுக்கிறார். சத்தியத்தை சொல்லக்கூடிய ஆவியை அவர் கொடுக்கிறார். கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த ஞானத்தின் ஆவியை கொடுக்கிறார். நீ எதை விரும்புறீங்க? எதுவுமே செய்யல அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு உங்களுக்கு பிரியல. அந்த பங்கு கட்டாயம் கிடைக்கணும். தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு என்னுடைய பங்கு தேவை. சொன்ன உடனே அத்தனை பேர் எல்லாம் கையில் கொடுத்தாங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்க? அப்ப அது அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இவ்வளவு தேவை. அதுக்கு உண்டான ஆவியை அவர் கொடுக்கிறார். எப்ப கொடுக்கிறாரு? நம்ம அதுல எதை வச்சு அவர் கொடுக்கிறார்னா நம்முடைய வாஞ்சிக்கும் விருப்பத்துக்கு மேலாக அவர் கிரியை செய்கிறார். நான் இப்படி செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த வாஞ்சை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஆவியை உங்களுக்கு கொடுக்கிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் 12:8. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். பார்த்தீங்களா? அப்ப இந்த ஞானத்தை போதிக்க வேண்டுமானால் அதுக்குரிய ஞானத்தின் ஆவியை ஒருவன் பெற்றிருந்தாலே மாத்திரம்தான் இந்த ஞானத்தின் ஆவியை அவன் போதிக்க முடியும். எல்லாரும் போதிக்க முடியாது. எல்லாருக்கும் அந்த இது கிடையாது, அந்த தாளந்து கிடையாது. இந்த ஞானத்தை போதிக்கக்கூடிய அந்த ஆவியானவர் யார்கிட்ட வாசமா இருக்கிறாரோ அவர்கள் மூலமா தான் நீங்கள் இந்த அனந்த ஞானத்தையும் இந்த ஞானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது வாசிங்க, நீதிமொழிகள் 13:10. அப்போ ஒருத்தர் ஆலோசனை சொன்னா அதை கேட்கணும். இதெல்லாம் முடியாது. எடுத்தோட என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் என்னால முடியாதுங்க,
அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. அவனுக்கு ஞானமே இல்லைன்னு அர்த்தம். எப்போ சொன்ன உடனே இதனால் என்னால் முடியாது, இது முடியாது, அது முடியாதுன்னு ஆலோசனை சொன்னால் கேட்கலன்னு சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஞானம் இல்லை. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது நீதிமொழிகள் 15:33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுறதுல ஞானம் இருக்குது. அடுத்தது நீதிமொழிகள் 11:12. அப்ப தாழ்ந்த சிந்தை உள்ளவன் ஞானம் உண்டு. தாழ்ந்த சிந்தை இருந்துச்சுன்னா, நான் ஆண்டவருக்கு முன்னால் நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நீர் தான் என்னை நடத்தணும் ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் பாருங்கள், நான் அங்கே போனேன், நான் அங்கே ஜோம் பண்ணி அப்படியாச்சு, இங்கே ஜோம் பண்ணி, பூரா தன்னுடைய பற்றியே பேசுவாங்க. அவங்கள்ட்ட ஞானம் இல்லை. அவங்கள்ட்ட ஞானம் இல்லை. அவங்க நினைக்கிறாங்க தலை பெருசாக நினைக்கிறேன். அப்படி இல்லை. தன்னை தாழ்த்துக்கிற எவனும் தான் உயர்த்தப்படுவான். நீங்கள் மவுண்ட் சிலாசரஸை பாருங்கள். நான் இல்லை, மவுண்ட் சிலாசரஸ் இல்லை, நான் இல்லை, நான் எதுவும் கொடுக்கல, ஏசு தான் செய்கிறாரு. ஏசு அடிக்கடி அந்த வார்த்தை ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஒரு 10 தடவையாக சொல்வார். காரணம் அதுதான் உண்மை. தன்னை உயர்த்தக்கூடாது, தன்னை பெருமை பாராட்டக்கூடாது. இங்கே அப்படி இல்லை. 10 பேரை சாட்சி கொண்டு வந்து விடுவாங்க, இவர் தான் ஜெபம் பண்ணாரு எனக்கு சரியாக போச்சு. அப்படி இல்லை. ஆகினால நம்ம இது தாழ்மையான சிந்தை உள்ள ஒரு இடத்துல ஞானம் உண்டு. அடுத்த சங்கீதம் 37:30. அப்ப நீதிமானுடைய வாய், நீதி யாரு? நீதிமான் யாரு? ஞானஸ்தானத்தை பெற்று அவருடைய நீதியில நிலைச்சிருந்து அவர் இது பண்ற பின்பற்றவங்க நீதிமான். அப்ப நீதிமானுடைய வாயில ஞானம் இருக்கும். இருக்குதா? நீங்கள் தான் கேட்டு பார்த்துக்கணும். நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் தான் கேட்டு. என் ஞானவானுடைய வாய் ஜீவ ஊற்றுன்னு இருக்கு. ஞானவானுடைய போதகம் ஜீவ ஊற்றுன்னு இருக்கு. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைக்கும். உரைக்குதா? நீங்கள் நீதிமானாக இருந்தால் ஞானத்தை உரைக்கணும். உரைக்கிறீங்களா? கேட்டுங்க, பதில் சொல்லிக்கங்க. அடுத்த நீதிமொழிகள் 1:2. இந்த நீதிமொழியினால ஞானத்தை நீ தெரிஞ்சுக்க வேண்டும். நீதிமொழிகளை நீங்கள் படித்தா ஞானத்தை தெரிஞ்சுக்குவீங்கன்னு நீதிமொழியில் சாலமோன் எழுதியிருக்காரு. அடையலாம். அப்போ இந்த நீதிமொழிகளில் மட்டும் இத்தனையும் இருக்குன்னு வேதம் சொல்லுது. சரி, இவ்வளவு சொல்கிறாரு. ஆண்டவருக்கு நீதி இருக்கா? ஆண்டவருக்கு ஞானம் இருக்கா? ஒருத்தர் கேட்குறாங்க, அவர்கிட்ட இருந்தால் தானே அவனுக்கு கொடுப்பாரு. அவருக்கு எங்கே ஞானம் இருக்கா? பைபிளில் இருக்கா? இருக்கா? என்ன இருக்கு? வாசிங்க. நீதிமொழிகள் 3:19. நீதிமொழிகள் 3:20. அவன்கிட்ட கேட்கணும், டேய் நீ ஞானமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அவரு ஞானம் என்ன தெரியுமா? பூமியே அஸ்திவாரம் போட்டிருக்கா. யாருக்குடா தெரியுது அஸ்திவாரம் போட்டது? பூமியை அஸ்திவாரம் போட்டிருக்காரா? அஸ்திவாரத்தை பார்த்துக்கல எவனாலும். இவனும் தான் ஓடி 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 எல்லாத்தையும் ஆராயிறான். அஸ்திவாரத்தை பார்த்தானா? தெரியல, இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. எப்படி உண்டாச்சுன்னு தெரியல. கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சயின்டிஸ்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறா. அவருடைய ஞானம். அடுத்தது ஒன்று, நான் மாடலுக்காக 2 மட்டும் எழுதியிருக்கேன். 3:20. அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள். இங்கே பாருங்கள, ஆழம்னா என்னங்க? போச்சா? பைபிள் தான் வாசிப்போம். ஆதி ஆகமத்தில் எடுத்தோடனே இருக்கு, ஆழத்தில் மேல். ஆழத்தில் மேல் போச்சா? ஆதி ஆகமம் 1 அது அதிகாரம் எடுங்க. ஆழம்னா ஆழம்னா என்ன?
பைபிளில் இருக்க அதை பற்றி நமக்கு என்ன கவலை, என்ன எழுதுனா நமக்கு என்ன கவலை. அவருக்கு பொழுது போக மாட்டாமல் எழுதி வச்சுருக்காங்க, நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் நினைக்கிறீங்க. ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னா அங்கே இருக்கு. இங்கே என்ன செஞ்சிருக்காரு? ஆழங்களை பிரிச்சிருக்காரு. எதை பிரிச்சாரு? அப்போ ஆழம்னா என்னது? எதங்க ஆழம்னு சொல்லுவீங்க? தண்ணீர். தண்ணீர் ஆழம். ஆழத்தின் மேலே கீழே போக போக என்ன இருக்கும்? இருள் தான் இருக்கும். சரியா? நீங்கள் தோன்றுனீங்கன்னா இருளாக இருக்கும், வெளிச்சமும் இருக்கும். ஆனால் நம்ம இதில் ஆழத்தில் போனால் இருள் இருக்கும். இந்த கடல் தண்ணியை இது ரெண்டாக பிரிச்சுட்டா இருக்க. இந்த கடல் இங்கே நிற்குது. கடல் நல்ல பூமி முழுவதும் கடல். இந்த கடலை நடுவில் பிரித்து பாதி கடல் மேலே போயிடுச்சு, பாதி கடல் கீழே இருக்கு. அவருடைய ஞானத்தை கண்டுபிடிக்க முடியுமா? இதுதான் அவருடைய ஞானம். இதுதான் அவருடைய ஞானம். அப்போ அவர் ஞானத்தில் எப்பேற்பட்டவர். ஆகினால்தான் அவரை நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். சொல்ல முடியுமா? முடியாதா? சரி, யாருக்கு இந்த ஞானம் கிடைக்காது? இதோட முடியுது. யோபு 36:12. என்ன சத்தியத்தை சொன்னாலும் என்ன எடுத்து சொன்னாலும் அடங்க மாட்டாங்க. அது நான் செய்யறதான் செய்வேன். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நான் கீழ்ப்படியவே மாட்டேன். எனக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் இப்படியே தான் இருப்பேன். அப்படி அடங்காதவங்கள்கிட்ட ஞானமே இருக்காது. ஞானம் இருக்காதுன்னு என்ன அர்த்தம்? இப்போ சொல்லப்பட்ட எந்த ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. 2 வாசிங்க. யோபு 39:17. ஞானத்தை விலக்கி வச்சிட்டார். யாருக்கு? தீக்குருவிக்கு. அதுக்கு ஞானம் இருக்கா? அதுக்கு முட்டை இட்டுட்டு போங்க, குஞ்சு பறிக்க தெரியாது, அது பாட்டு கூட்டிட்டு போய் ஏதாவது வந்து தின்னுட்டு போயிடும். அது ஏதாவது தப்பிச்சு பொழைச்சது ஒட்டன்னு உயிரோடு வரும். அதை பற்றி அது கவலைப்படாது. முட்டையிடுற வேலை வேலை, அது பாட்டுக்கு போயிடும். அப்போ அதனுடைய முடிவை பற்றி அந்த ஞானம் இல்லைன்னா, நம்ம முதல்ல பார்த்தோமே, தன்னுடைய முடிவை பற்றி யோசிக்கிறவன் ஞானம் பார்த்தோமா அவங்களையும் மறந்து போச்சா? முடிவை சிந்திக்கிறவன் இருக்கல்ல. இப்போ இது முடிவை சிந்திக்குதா? இல்லை. முட்டை இடுறமே, அந்த முட்டையில் குஞ்சு வரணுமே, யோசிக்குதா? இல்லை. ஏன்? அதுக்கு ஞானம் இல்லை. அப்போ எங்கேருந்து எங்கே தாவுது பாருங்கள். முழங்கால் போடுவோம், நம்ம சிந்திச்சு பார்ப்போம். முழங்கால் போடாதவங்க சேர்லேயே உட்காந்து முடியலன்னு ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்ப்போம். அவருடைய அனந்த ஞானத்தை சபையில் வெளிப்படுத்தி இருக்கிறார். நாமே சிந்திச்சு பார்ப்போம். ஞானத்தை குறித்து இவ்வளவு காரியங்கள், எங்கே ஞானம் கிடைக்கும், ஞானத்தினால் வர்ற நன்மைகள் என்ன, இது வரைக்கும் ஞானத்தை நம்ம கேட்டிருக்கோமா? ஆண்டவரே, இவ்வளவு பெருமை உள்ளது, இவ்வளவு பயன் உள்ளது, இவ்வளவு மதிப்பு மிகுந்த ஞானத்தை ஆண்டவரே நான் ஒரு நாளும் கேட்டதில்லையே அப்படின்னு சிந்திக்கிறவங்க, ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் ஞானத்தை நான் கேட்கிறேன். உம்முடைய ஆண்டவரே அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிற இந்த சபையிலே நான் கேட்கிறேன், உம்முடைய சமூகத்தில் நான் கேட்கிறேன். உம்முடைய செவிகள் இந்த இடத்துல திறந்திருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே இந்த ஞானத்தை எல்லாம் எனக்கு தாரு ஆண்டவரே. யாரும் எதிர் இருக்கக்கூடாத அந்த ஞானத்தை எனக்கு தந்திரணும் கர்த்தாவே. ஆண்டவரே நான் தீமைக்கு விலக்கப்பட வேண்டுமே. நான் எப்படியாவது ஆண்டவரே வருகையிலே நான் காணப்பட வேண்டுமே. அதற்கு இந்த ஞானம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்படியாக நீ எனக்கு அருள் புரியும். அந்த ஞானத்தின் ஆவியை எனக்கு தாரு ஆண்டவரே என்று கேட்போம். ஆண்டவரே அந்த ஞானத்தின் ஆவியை வாயை திறந்து கேளுங்க. வாயை விரிவாய் திறக்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அதனால் வாரில் விசுவாசம் உண்டாக வாயினால்
அறிக்கையிடப்படணும் இருக்கு. ஆவினால் அறிக்கையிடும்போது அவர் நமக்கு கொடுக்குறார். அறிக்கையிடுவோம், எனக்கு ஞானம் வேண்டாண்டவரே, நான் தீமைக்கு விலக்கப்பட வேண்டும், நான் முடிவை குறித்து யோசிக்கணும், நான் இன்றைக்கு போட ஏதோ நடக்குது ஏதோ போகுதுன்னு அப்படி இருக்கக்கூடாது, நான் வசங்களுக்கு சத்தியங்களுக்கு நான் கீழ்ப்படுங்க, நான் அடங்காதவளாக நான் இருக்கக்கூடாது, இந்த ஞானம் எனக்கு விலக்கப்பட்டு போகக்கூடாது, நான் உடைய சத்தியங்களுக்கு நான் அடிபடுகிறேன், நீர் எனக்கு அந்த ஞானத்தை தாரும் என்று கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.